ஒரு வீட்ல வந்து கணவன் மனைவி ஒரு குழந்தை இருக்காங்க. அந்த குழந்தையோட பேர் வந்து சீதா. அந்த வீட்டு உரிமையாளரும் பக்கத்து வீட்லயே வந்து இருக்காங்க. அவங்க வீட்ல வந்து ஒரு கணவன் மனைவி ஒரு பையன் இருக்காங்க. இந்த சீதா என்ன பண்ணுவா, எப்பவுமே தனக்கு போர் அடிக்கும் போதெல்லாம் பக்கத்து வீட்டு பாட்டிக்கிட்ட போய் ஸ்டோரி கேட்குவா. அன்னைக்கும் ரொம்ப போரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு போறா. போனா ஹால்ல யாரும் இருக்கிறதுல, அப்புறம் வந்து ரூமுக்கு போறா, அங்கேயும் யாரும் இருக்கிறதுல. சரின்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு போறா. அங்க வந்து அந்த பாட்டி உட்காந்துருக்காங்க. ஆனா வந்து முகத்துல எல்லாம் முடி இப்படி போட்டுட்டு கீழே தரையில உட்காந்துருக்காங்க. பார்க்கவே ரொம்ப விசித்திரமா இருக்காங்க. அந்த குழந்தைக்கு வந்து பயம் வந்துடுது. பாட்டி நீங்க தானா, குரல் கொடுங்க, என்ன ஆச்சு, ஏன் இப்படி உட்காந்துருக்கீங்கன்னு கேட்குறா. அந்த அம்மா ஒண்ணுமே குரலே கொடுக்கறதில்ல. அதுக்கப்புறமா திடீர்னு என்ன பண்றாங்க, முகத்துல போட்டிருக்க முடியெல்லாம் எடுத்து பின்னாடி போடுறாங்க. கண்ணெல்லாம் அப்படி முட்டை முட்டையா இருக்கு. அதை பார்த்த உடனே அந்த குழந்தைக்கு வந்து ரொம்ப பயமாயிடுது. அங்கிருந்து வீட்டுக்கு ஓடி வந்துடுறா கத்திட்டே. அந்த பயத்துல வந்து ஒரு 3-4 நாளைக்கு அந்த பொண்ணுக்கு வந்து ஜுரம் வந்துடுது. அதுக்கப்புறமா வந்து சீதா வந்து அவங்க அம்மா கிட்ட சொல்றா, அம்மா இந்த மாதிரி நான் பக்கத்து வீட்டுக்கு போயிருந்தேன், அந்த பாட்டி வந்து இப்படி இருந்தாங்கன்னு நடந்த விஷயங்கள்லாம் சொல்றா. உடனே அந்த குழந்தையோட அம்மா என்ன பண்றாங்க, ஓனர் அவங்க வீட்டுக்கு போய் அந்த வீட்டுல அந்த பையன்கிட்ட கேக்குறாங்க, என்ன பாச்சு உங்க அம்மாக்கு இந்த மாதிரிலாம் நடந்ததாமே, என்ன அப்படின்னு விஷயம்னு கேக்குறாங்க. அதுக்கு அந்த பையன் சொல்றான், இல்லைங்க எங்க அம்மாவுக்கு வந்து அப்பப்போ பேய் பிடிக்கும், இன்னைக்கு உங்க குழந்தை வந்து அன்னைக்கும் அப்படிதான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன், மற்றபடி ஒன்றும் பயப்படுறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்றாரு. உடனே எங்க அம்மா சொல்றாங்க, என்னங்க ஃபீவர் பிடிச்சிருக்கு, கோல்டு பிடிச்சிருக்குங்கிற மாதிரி சர்வசாதாரணமா பேய் பிடிச்சிருக்குன்னு சொல்றீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஓடி வந்துடா. அப்புறம் வீட்டுக்கு வந்து கணவர்கிட்ட, எங்க இந்த மாதிரிலாம் வந்து சொல்றாங்க, பயமா இருக்கு அப்படின்னு சொல்றா. உடனே ஒரு 2-3 டேஸ்க்குள்ள அவங்க வீடு காலி பண்ணிட்டு வேற ஊருக்கு போயிடுறாங்க. ஸ்டோரி இதோட முடிஞ்சது. உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்ன ஏதுன்னு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.